Hello students and parents, welcome back to our channel. அதாவது இன்னைக்கு இந்த டெய்லி லேர்ன் அகாடமில வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறோம். அது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற இந்த சிஏஜி கேம்பஸ்ல 2024ல என்ன கட் ஆஃப்ல என்னென்ன கோர்சஸ் போயிருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சிஏஜி கேம்பஸ்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கோர்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 1. இந்த காலேஜ்ல நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சின்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஓபன் கேட்டகரியில 200க்கும் பிசில 199.5க்கும் பிசிஎம் வந்து பாத்தீங்கன்னா 198.5க்கும் எம்பிசிக்கு 199.5க்கும் எஸ்சிக்கு 197.5க்கும் எஸ்சிஏக்கு 195க்கும் எஸ்டிக்கு 191.5க்கும் கட் ஆஃப்ல போயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லயே எஸ்எஸ்ஆர் செல்ஃப் சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு 199.5லையும் பிசிக்கு 199க்கும் பிசிஎம்க்கு 198க்கும் எம்பிசிக்கு 199க்கும் எஸ்சிக்கு 195.5க்கும் எஸ்சிஏக்கு 190.5க்கும் எஸ்டிக்கு 181.5 கட் ஆஃப்க்கும் போயிருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதாவது இசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் கேட்டகரியில 199.5க்கும் பிசில 199க்கும் பிசிஎம்க்கு 197.5க்கும் எம்பிசிக்கு 198.5க்கும் எஸ்சிக்கு 197க்கும் எஸ்சிஏக்கு 196க்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 197.5க்கும் பிசிக்கு 196.5க்கும் பிசிஎம்க்கு 196.5க்கும் எம்பிசிக்கு 196க்கும் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 192.5க்கும் எஸ்சிஏக்கு 187.5க்கும் எஸ்டிக்கு 190 கட் ஆஃப்க்கும் போயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ்ஆர் செல் சப்போர்ட் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 198.5க்கும் பிசிக்கு 198.5க்கும் பிசிஎம்க்கு 197.5க்கும் எம்பிசிக்கு 197.5க்கும் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 194க்கும் எஸ்சிஏக்கு 191.5க்கும் எஸ்டிக்கு 180.5க்கும் போயிருக்கு. அடுத்தது ஐடின்னு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் கேட்டகரியில உங்களுக்கு 198.5க்கும் பிசிக்கு 198க்கும் பிசிஎம்க்கு 197.5க்கும் எம்பிசிக்கு 197.5க்கும் அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 193.5க்கும் எஸ்சிஏக்கு 191க்கும் எஸ்டிக்கு 193 கட் ஆஃப்லயும் கிடைச்சிருக்கு. அடுத்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். இதுல வந்து ஓபன் கேட்டகரியில உங்களுக்கு 195 அதாவது 195 கட் ஆஃப்க்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு 192 அதாவது 192 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்க்கு 193 கட் ஆஃப்க்கும் சேம் எம்பிசிக்கும் 193 கட் ஆஃப்க்கும் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 182.5 கட் ஆஃப்க்கும் எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 168 கட் ஆஃப்க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் கேட்டகரியில 195 கட் ஆஃப்க்கும் பிசிக்கு 192க்கும் பிசிஎம்க்கு 190க்கும் அடுத்ததான் உங்களுக்கு எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 193.5 கட் ஆஃப்க்கும் அடுத்து எஸ்சிக்கு 186க்கும் எஸ்சிஏக்கு 176 கட் ஆஃப்க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 191க்கும் பிசிக்கு 188க்கும் பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 189க்கும் எம்பிசிக்கு 186 கட் ஆஃப்க்கும் அடுத்த எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 177க்கும் எஸ்சிஏக்கு 175 கட் ஆஃப்க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 190.5க்கும் அதாவது 190.5க்கும் பிசிக்கு 186க்கும் பிசிஎம்க்கு 186க்கும் எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 185க்கும் அடுத்து எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 176.5 வந்து பாத்தீங்கன்னா 176.5க்கும் அதாவது 176.5 கட் ஆஃப்க்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சிஏக்கு 163 கட் ஆஃப்க்கும் எஸ்டிக்கு 167 கட் ஆஃப்க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 194.5க்கும் அதாவது 194.5க்கும் அதுக்கப்புறம் பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 192.5 பிசிஎம்க்கு 193.5க்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு 192.5க்கும் எஸ்சிக்கு 187 கட் ஆஃப்க்கும் எஸ்சிஏக்கு 182.5 கட் ஆஃப்க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா எஸ்டிக்கு 184 கட் ஆஃப்லையும் அடுத்த மைனிங் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 191.5 கட் ஆஃப்க்கும் அடுத்து பிசிக்கு 186.5 கட் ஆஃப்க்கும் பிசிஎம்க்கு 186 கட் ஆஃப்க்கும் எம்பிசிக்கு 189.5 கட் ஆஃப்க்கும் எஸ்சிக்கு 181 கட் ஆஃப்க்கும் எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 164.5 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. அடுத்ததான் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில உங்களுக்கு 188.59 கட் ஆஃப்லையும் பிசிக்கு 184 கட் ஆஃப்லையும் பிசிஎம்க்கு 186.5 கட் ஆஃப்லையும் எம்பிசிக்கு 184.5 கட் ஆஃப்லையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு 175 கட் ஆஃப்லையும் எஸ்சிஏக்கு 164 கட் ஆஃப்லையும் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 168.5 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. அதாவது பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் கேட்டகரியில 184.5 கட் ஆஃப்லையும் அடுத்தது உங்களுக்கு பிசில 176.5 கட் ஆஃப்லையும்
ஆஃப்லையும், பிசிஎம்க்கு 166.5 கட் ஆஃப்லையும், எம்பிசிக்கு 173 கட் ஆஃப்லையும், எஸ்சிக்கு 167 கட் ஆஃப்லையும், எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 149 கட் ஆஃப்லையும், அடுத்து எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 167.5 கட் ஆஃப்லையும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மற்ற கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணி காமிக்கிறோம், ப்ளே பண்ணி காமிக்கிறோம். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.